உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 2 ஆண்டு காலமாக அடைக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த 3வது ஆண்டுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாதுப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஒரு திறந்த வாசலை தந்திருக்கிறீர். தேசமே உலகமே அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கென்று ஒரு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீங்கள் தான் வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளே கொண்டு போகிறவங்க. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி இருதயத்தை திறக்கிறவர் நீங்கள் தான் ஆவியானவரே. இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் மணவாட்டி தன்னுடைய மணவாளனை குறித்து ஒரு வார்த்தை விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை குறித்து நாம் எல்லோருக்கும் அறிந்திருக்கிறோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ளதான ஒரு தொடர்பு. இந்த தொடர்பை தான் நாம் இங்கே உன்னதமான ஒரு அனுபவமாக பார்க்கிறோம். இதில் திருச்சபையானது இயேசுவை பார்த்து சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை, நேசரை பார்த்து சொல்றது, இது என் நேசருடைய சத்தம், அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் அப்படின்னு இருக்கு. மணவாளன் வருகிறதை பார்க்கும்போது மணவாட்டிக்கு தெரிகிறது, இது என் நேசருடைய சத்தம் அப்படின்னு சொல்லி. அதுவும் அவர் எங்கே வரும்போது மலைகள் மேல் குதித்து மேடுகள் மேல் துள்ளி வரும்போது அவர் சொல்லுகிறார், இது என் நேசருடைய சத்தம். பொதுவாக ஒரு மணவாளனுடைய சத்தம் மணவாட்டிக்கு நன்றாகவே தெரியும், அது எப்படிப்பட்ட ஒரு சத்தமாக இருந்தாலும். சமீபத்தில் ஒருத்தருடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த சாட்சியில் சொல்கிறாங்க, நானும் அவங்களும் ஒரு ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறாரு, அவர் வெளியே இருக்கிற தன்னுடைய உதவியாளரை கூப்பிடுகிறார். அந்த விஐபி வெளியே இருக்கிற அந்த உதவியாளரை கூப்பிடுகிறார். கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டார் அப்படின்னா, அந்த கூட உட்காந்துருக்கவர் சொல்கிறாரு, அவர் கூப்பிட்டது எனக்கே கேட்கல அப்படிங்கிறார். அந்த உதவியாளருடைய பேரை சொல்லி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜெகன் வச்சுக்கோங்களேன். அந்த விஐபி என்ன பண்ணுறாரு, ரூமில் ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஜெகன் அப்படின்னு கூப்பிட்றாரு. தன்னுடைய உதவியாளர் அவர் கதவு சாத்தி இருக்கு, ரூமுக்கு வெளியே இருக்கிறார். கூப்பிடும்போது இவருக்கே அது சரியாக கேட்கல, அவர் என்னமோ சொன்னாரே அப்படின்னு பார்த்தா டோரை திறந்துக்கிட்டு அந்த உதவியாளர் உள்ளே வர்றாரு. சார் கூப்பிட்டீங்களே அப்படின்னு. இது அந்த கூட இருந்தவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவருடைய அந்த மெல்லிய சத்தம் அப்படி மைல்டாக கேட்குது, எனக்கே சரியாக கேட்கல. இதுதான் புரிதல். அந்த தன்னுடைய எஜமானுக்கும் அந்த வேலை செய்கிறவருக்கும் அவரோடு கூட இருக்கக்கூடியதான ஒரு மனம். அவர் கூப்பிட்ட உடனே மற்றவங்களுக்கு கேட்குதோ இல்லையோ அவருக்கு கேட்குது. சில நேரங்களில் எல்லா பிள்ளையும் கீழே விளையாடிக்கிட்டு இருக்கோம், வீட்டில் தாயார் உட்காந்துருப்பாங்க, கீழே விளையாடிக்கிட்டு இருக்கோம், பிள்ளைகள் விளையாடுற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் பிள்ளை ஏதோ ஒன்று கீழே விழுந்து அழுதுச்சுன்னா அந்த தாயாருக்கு டக்குன்னு தெரியும், இது என் பிள்ளை சவுண்டு மாதிரி இருக்குதே. 10 பிள்ளை விளையாடினாலும் தன் பிள்ளையுடைய சவுண்டு அவங்களுக்கு தனியாக தெரியும். அந்த சவுண்டு எல்லாரும் சவுண்டு போடும்போது அந்த சவுண்டு தனியாக தெரியும். அதோட காரணம் என்ன அப்படின்னா, வெறும் கேட்கறது மாத்திரமல்ல, அவருடைய இருதயம் அந்த சவுண்டோடு கூட ஒட்டி இருக்கிறது. இப்போ என் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து சொல்லும்போது மணவாட்டி சொல்றா, இது என் நேசருடைய சத்தம். இப்போ ஒரு சவுண்டு வருது, அது என் நேசருடைய சத்தம், அவர் மலையில் மேல் குதிச்சு வராரு, அவர் குதிச்சு வர்ற சவுண்டு எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. சில நேரத்தில் தன்னுடைய கணவன் நடந்து வர சவுண்டை வச்சே அது தன்னுடைய கணவன் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க பார்க்கவே மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க, அந்த சவுண்டு கேட்கும். வரும்போது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் வராரு அப்படிம்பாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சவுண்டு அவங்களுக்கு பழக்கப்பட்டு அந்த சவுண்டு மற்றவங்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியும். அப்போது நேசருடைய சத்தத்தை குறித்து சபைக்கு தெரியணுமா? அந்த சபை என்ன செய்தான், இது என் நேசருடைய சத்தம். இன்னைக்கு நமக்கு தெரியுமா நம்முடைய ஆண்டவருடைய சத்தம் என்ன நமக்கு தெரியுமா? அதுவும் ஆண்டவர் எப்படி வராரா, மலையின் மேல் குதித்து.
ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வரும்போது நமக்கு தெரியணும். அதாவது நான் பொதுவாக சொல்லுவேன், ஒரு மகன் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த தாயார் பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய முகத்தை பார்த்தே சொல்லுவாங்க அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு. அந்த தாயார் அந்த முகத்தை பார்த்தே சொல்லுவாங்க அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லைன்னு. சிலர்லாம் அதெல்லாம் வந்து அப்படி உள்ள நுழையும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க. என்னப்பா உனக்கு முகமே சரியில்லை என்னாச்சு அப்படிம்பாங்க. அதோட அர்த்தம் என்ன, அவன் பல முறை உள்ளே வருகிறான் வீட்டுக்கு, அப்போதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு முறை அவன் முகம் கொஞ்சம் மாறின உடனே அவன் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு கூட வருவான். அதை பார்க்கும்போது கண்டுபிடிக்கணும்னா நம்முடைய இருதயம் அப்படி இணைஞ்சிருக்கணும். அதான் இது என் நேசருடைய சத்தம். ஆனால் இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? மலையின் மேல் குதித்து வருகிற சத்தம். அப்போ அந்த மலையின் மேல் குதித்து வரக்கூடிய நேசருடைய சத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? இன்னைக்கு சபை வந்து கடைசி காலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், சபைக்குள்ள எல்லா சத்தமும் இருக்கு. சபைக்குள்ள எல்லா சத்தமும் இருக்கு. ஒரு பக்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் சத்தம் இருக்கு, இன்னொரு பக்கம் நல்ல ஆராதனை சத்தமும் இருக்கு. நல்ல உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிற சவுண்டும் இருக்கு. இன்னொரு பக்கம் சபைக்குள்ள பலவிதமான சத்தங்கள் இருந்தாலும் கூட தேவனுடைய சத்தம் சபைக்குள்ள இருக்கா? அந்த சத்தம் என்னன்னு நமக்கு தெரியுமா? சபைக்கு தெரியுமா? இன்னைக்கு மனுஷன் பேசுறது தெரியுமா, கர்த்தர் பேசுறாருன்னு தெரியுமா, இல்ல சாத்தான் பேசுறான்னு தெரியுமா? ஏன் இன்னைக்கு நிறைய சபைகளில் கள்ள உபதேசம் பேசும்போது அநேகருக்கு, ஏன் பெரும்பான்மையானவர்களுக்கு அது கள்ள உபதேசம் என்று தெரிகிறது, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் அது கள்ள உபதேசம்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்கள மாற்ற முடியல. ஏன்? அவங்களுக்கு மட்டும் அது சரியா, உலகத்துக்கே அது தப்பாக தெரியுது. பாருங்களேன், உலகத்துக்கே அது தப்பாக தெரியுது. ஏன்? அப்போ அவங்களுக்கு அந்த நேசருடைய சத்தம் தெரியல, கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு தெரியல. அப்போ மணவாட்டி சொல்றா, இது என் நேசருடைய சத்தம். அந்த மலையில் மேல குதிச்சு வராரு பாருங்க, அது என் நேசருடைய சத்தம். அப்போ இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த மலையில் மேல் கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா இருக்குது. ஒவ்வொரு இடத்துல கர்த்தருடைய சத்தம் மலையில ஒவ்வொரு விதமா இருக்குது. முதலாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஜனங்கள் மலையிலே கர்த்தருடைய ஒரு மகிமையை பார்க்கிறார்கள். அங்கே ஒரு சத்தம் வருது, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் எக்கால சத்தத்தையும். இந்த கர்த்தருடைய சத்தம் பாருங்க, யாருக்கிட்ட பேசுறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும், மற்றவங்களுக்கு அது வேற மாதிரி இருக்கும். அதாவது பவுல்கிட்ட வந்து பேசும்போது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்னு சொல்லும் போது ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, மற்றவங்களுக்கு அது இடி முழக்கத்தை போல இருந்துச்சாம், மற்றவங்களுக்கு அது சத்தம், பவுலுக்கு மட்டும் அது வார்த்தை, அது புரியுது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ கர்த்தர், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும் போது கர்த்தர் பேசுகிறாரு, பெருவெள்ளத்து இறைச்சலை போல ஒரு சத்தம் இருந்தது அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லும் போது இடி முழக்கத்தை போல இருந்தது, ஒரு இடத்துல சொல்லும் போது எக்கால சத்தத்தை போல இருந்தது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்திலே வரும். அப்போ கர்த்தருடைய சத்தம் ஒரு பக்கம் கேட்கறதுக்கு எக்கால சத்தம் மாதிரி இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு அது யாருக்கு பேசுகிறாரோ அவங்களுக்கு மட்டும் புரியும். இப்போ ஜனங்க பார்க்குறாங்க, மலையில் தேவன் வந்து பேசுகிறாரு, பேசும்போது ஒருத்தருக்கு எக்கால சத்தம் மாதிரி இருக்கு, மின்னலை போல இருக்கு. இன்னொரு வார்த்தை சொல்லுது இடி முழக்கங்களை எல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு ஜனங்க சொல்றாங்க மோசேயை நோக்கி, அடுத்த வசனம், நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு கூட பேசாது இருப்பாராக. ஏன்? கர்த்தர் இப்படி பேசும்போது அவங்க சொல்றாங்க கர்த்தர் எங்களோடு கூட பேசாது இருப்பார். காரணம் என்ன? கர்த்தருடைய சத்தம் தம்முடைய ஜனங்க கிட்ட வரும்போது ஒரு ஜைஜாண்டிக்கா வருது, அவங்களால உட்கார்ந்து கேட்க முடியல. அந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தம் மலைகளின் மேல் தொனிக்கிறது. இப்போ மணவாட்டி யாரு? அந்த இடத்துல சபை யாரு? இஸ்ரவேலர்கள். ஆனா இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க தேவன் பேச வேண்டாம். அங்க அவங்க தான் மணவாட்டி அன்னைக்கு. அதுக்கு பிறகுதான் நம்ம வந்தோம் புதிய ஏற்பாட்டு சபை. ஏன் இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க கர்த்தர் பேச வேண்டாம்? ஏன்? என் நேசருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், இது என்னுடைய நேசர் சத்தம்னு பழைய ஏற்பாட்டில் அதே இஸ்ரவேல் மணவாட்டி சொல்றா, அந்த சத்தம் எனக்கு வேண்டாம்பா, அந்த சத்தம் எங்களுக்கு கேட்க முடியல, பயங்கரமா இருக்கு, அவர் பேசினா நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படிங்கிறா.
ஏன் இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை அவங்க கேட்க முடியல? ஏன் அந்த சத்தத்தை அவங்களால கேட்க முடியல? இன்னைக்கு நிறைய சபை அப்படிதான் இருக்குது. கர்த்தருடைய ஒரிஜினல் சவுண்டை இன்னும் சபை கேட்கவே இல்லை. பல சபைகள் சொல்ற, நிறைய சபைகள் கேட்குது, பல சபைகள் கேட்கல. அந்த ஒரிஜினல் சவுண்டு வரணும் சபைக்குள்ள. அவங்களுக்கு மோசே சவுண்டு ஓகேவா இருக்குது. மோசே நீ பேசுப்பா, ஏன் நீ அப்பப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பேசுவோப்பா, அப்பப்போ நீ கொஞ்சம் எங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுவோப்பா, எங்களுக்கு அப்பப்போ நீ மன்றாடி பேசுவோப்பா, உன்னுடைய சவுண்டு எங்களுக்கு ஓகே. ஏன்னா அந்த சவுண்டு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு, ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது கேட்கறதுக்கு. பரவாயில்ல, இந்த சவுண்டு நமக்கு ஓகே. நிறைய பேருக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க இஷ்டம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மோசே இந்த ஜனங்க என்ன பேச வேணான்ட்டாங்க, இப்போ வேற வழியே இல்லை, நான் உன் மூலியமாக தான் பேசணும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? என்னுடைய பராக்கிரமத்தை நான் காட்டப் போகிறேன். நான் என்னுடைய அந்த ஜைஜாண்டிக் தன்மையை காட்ட போகிறேன் இந்த ஜனங்களுக்கு. அப்படி இறங்குவேன். எதுக்காக? இன்னைக்கு ஊழியக்காரங்க கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும், ஒரு விசுவாசி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக கர்த்தர் அப்படி இறங்குறார் மலையின் மேலே? அவருடைய சத்தம் ஏன் அப்படி இறங்குது அப்படின்னு கேட்டால், 19ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றும் விசுவாசிக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்ககிட்ட பேசுவேன், அதை ஜனங்க விசுவாசிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை மோசே மூலமா வரும், அதை ஜனங்க விசுவாசிக்கிறதுக்கும். அப்ப ஜனங்களுக்கு மோசே மேல என்ன வரணும்? ஒரு நம்பிக்கை வரணும். மோசே மேல ஒரு கர்த்தருடைய வார்த்தை தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வரணும்னா இந்த பயம் வரணும். கர்த்தருடைய சத்தம் கேட்கணும் மலைக்கு மேல. பொதுவா நேசர் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நேசருடைய சத்தம் அப்படின்னா, அன்பே, ஆருயிரே, என் பிரியமே, என் புறாவே, என் ரூபவதியே, இப்படிதான் இருக்கும். அப்போ இன்னைக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த நேசர் அப்படின்னு சொன்னா அன்பா தான் பேசணும், அவர் நமக்கு கொஞ்சம் தயவா தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். கிருபை பொருந்தினவராய் தான் தேவன் பேசுவார். நம்ம தேவன் அன்புள்ளவர். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆண்டவருக்கு 2 பார்ட் இருக்கு. ஒரு பக்கம் அட்வொகேட், இன்னொரு பக்கம் ஜட்ஜு. ஒரு பக்கம் அட்வொகேட், நமக்காக பரிந்து பேசுகிறவர். இன்னொரு பக்கம் நியாயம் தீர்க்கிறவர், நியாயாதிபதி. அவர் இதையும் செய்வார், அதையும் செய்வார். அது ரொம்ப ஆச்சரியம். பிதாவுடைய கோபத்தை பத்தி பைபிள்ல எங்கேயுமே சொல்ல, நான் பார்த்த வரைக்கும் இருக்குதான் தெரியல. ஆனா நான் படிச்சதுல 2 இடத்துல இயேசுடைய கோபத்தை பத்தி சொல்லி இருக்குது. சங்கீதத்திலும் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இருக்கு. அவ்வளோ அன்புள்ள இயேசுவை பத்தி 2 இடத்துல அவர் மட்டும் கோபப்படாம பார்த்துக்குங்கன்னு சொல்லி வச்சிருக்கு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், சபை வீடா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அன்பா பேசணும். கொஞ்சம் கூட டோன் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மோசே, இந்த ஜனங்கிட்ட அன்பா பேசிக்கிட்டே இருந்தா அவங்க உன்னை விசுவாசிக்க மாட்டாங்க, உன்னை ஏமாத்திடுவாங்க. அப்போ அவங்க உன்னை நம்பணும். உன்னை நம்பணும்னா நான் கொஞ்சம் என்னுடைய பராக்கிரமத்தை காட்டித்தான் ஆகணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சபையில அப்படி வரணும், ஜைஜாண்டிக்கா வரணும், ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தை வரும்போது சாந்தமா வரணும், அமைதியா வரணும், சந்தோஷமா வரணும். அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய சத்தம் ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக வரணும் சபைக்குள்ள. இந்த 19ஆம் அதிகாரத்தில் ஏன் திடீர்னு ஆண்டவர் இப்படி பேசுறாரு தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு மோசையை பார்த்து சொல்றாரு, உன்னை ஜனங்க விசுவாசிக்கணும்பா. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 15ஆம் அதிகாரத்துல தான் எகிப்தை விட்டு புறப்பட்டு வராங்க. 16ஆம் அதிகாரத்தில் மன்னா பிரச்சனை வருது, மன்னாவுடைய இஷ்யூ வருது, மன்னாவும் இறைச்சியும் கேட்குறாங்க. 17ஆம் அதிகாரத்தில் தண்ணி பிரச்சனை வருது, எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு கேட்குறாங்க. 18ஆம் அதிகாரத்தில் தான் அவங்க மோசையோடைய மாமா போறாரு, அந்த இஷ்யூ நடக்குது. இந்த 19ஆம் அதிகாரம் இப்போ அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஜனங்க உன்னை விசுவாசிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20ஆம் அதிகாரத்தில் நியாய பிரமாணத்தை பத்தி ஆரம்பிக்க போறாரு கர்த்தர். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தாங்க வனாந்தரத்துக்கு. 16ல் மன்னாவும் இறைச்சியும் பிரச்சனை, 17ல் தண்ணி பிரச்சனை, 18ல் மோசையோட மாமா போயிட்டாரு, 19ல் கர்த்தர் சொல்றாரு,
முதல்ல உன்னை அந்த ஜனங்க விசுவாசிக்கணும் மோசே. அதனால நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன் ஆண்டவரே? ஏன்னா நான் 20ஆம் அதிகாரத்துல இருந்து நியாயப்பிரமாணத்தை பேச போறேன். என்னுடைய வார்த்தையை பேசும்போது பேசுகிற உன்னை அவர்கள் முதல்ல விசுவாசிக்கணும், பேசுகிற உன்னை அவங்க மதிக்கணும். அந்த மதிப்பு உனக்கு இருக்கணும்னா நீ பேசுற வார்த்தை என்னுடைய வார்த்தை, அந்த வார்த்தை அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும்னா முதல்ல அவங்க உன்னை நம்பணும். உன்னை நம்பணும்னா நீ யாருங்கிறத நான் நிரூபிச்சு காட்டணும். அதுக்கு முதல்ல நான் மலையில வந்து என் சத்தத்தை கொஞ்சம் காட்டுறேன். ஜனங்களே சொல்லுவாங்க அதுக்கு பிறகு, ஐயோ மோசே பேசிட்டோம். அதுக்கப்புறம் நீ பேசுறதெல்லாம் நான் பேசுறது மோசே. அதுக்கப்புறம் ஜனங்க விசுவாசிப்பாங்க. கர்த்தர் நம்ம மூலமா பேச போறாரு, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேச போறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல கர்த்தர் நமக்கு அந்த ஆத்தரைஸ் பண்ணது நமக்கு இருக்கணும். அந்த ஜைஜாண்டிக் தன்மை உன்னுடைய வார்த்தையில இருக்குமானால் ஜனங்கள் சொல்வார்கள் நீ பேசு. அதுதான் மலையின் மேல் வருகிற கர்த்தருடைய சத்தம். இன்னைக்கு அப்படி ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறாரா? சில ஊழியக்காரங்க பேசும்போது பாருங்க அழகா சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய சத்தங்க, கர்த்தர் பேசுறாரு, நாங்க இந்த மாதிரி கேட்டதே இல்லை, இது கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்குற வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். அப்படி கர்த்தர் உணர்வுகளோ பேசுகிறதை ஜனங்கள் கேட்டு விட்டால் அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன ஆகும்? உங்க வார்த்தைக்கு ஒரு மரியாதை வந்துடும். பேசுறது யாரா வேணா இருக்கலாம், பேசுறது யாரா வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தர் அங்கீகாரம் பண்ணதா இருக்கணும். அந்த மலையில வந்து கர்த்தர் என்ன செய்யணும்? அந்த சத்தத்தை அங்கீகாரம் பண்ணணும். ஜனங்க உன் கூட கர்த்தர் பேசுறாருங்கிறத பார்க்கணும். அதுதான் மலையில் மேல் வருகிற நேசருடைய சத்தம். இப்போ பாருங்க, இவங்க அப்போஸ்தலர்கள் எந்திரிச்சு நின்று பேசுறாங்க. அவங்க பேசும்போது வசனம் சொல்லுது, 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் படிக்கல வசனம் சொல்லுது, ஜனங்களுக்கு அவர்கள் மேல் பயம் உண்டாயிற்று. கிட்ட சேர்றதுக்கு பயப்படுறாங்க. என்ன காரணம்? அதுதான் கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துறது. உன்னுடைய வார்த்தை பவர்ஃபுல்லா இருக்கணும்னா கர்த்தர் நேசர் மலையின் மேல் இருந்து உன் மூலமா பேசணும். அப்பதான் அந்த வார்த்தையோடைய பவர் உண்டு. இன்னைக்கு முதலாவது நாம் அதை ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் உம்முடைய சாரமேற்றப்பட்டதாக, நீங்க பேசக்கூடியதாக, நீங்க எங்கிட்ட இருந்து பேசுறீங்கன்றத ஜனங்க கேட்கணும்பா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அவ்வளவுதான். கர்த்தர் உன் மூலமா செய்யற காரியம் அப்படி இருக்கும். சிலர் உட்காந்து ரெடி பண்றாங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. உட்காந்து அப்படியே இப்படி பண்ணா சபையை வளர்க்கலாமா, இப்படி பண்ணா ஊழியத்தை வளர்க்கலாமா, இப்படி பண்ணா கிரௌட கூட்டலாமா, என்ன பண்ணா கிரௌடு வரும். நீ ஒன்றும் பண்ணாத, கர்த்தர் கூட இரு, கர்த்தர் உன் கூட இருக்கட்டும், கர்த்தர் உன் மூலமா பேசட்டும், தானா எல்லாமே நடக்கும். உன் பக்கம் திரும்பும். நீ உட்காந்து இதுக்கெல்லாம் யோசிக்கிற நேரத்தை விட்டுட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த நேரத்தை தேவ சமூகத்தில் உட்காருங்க. உன்மேல் ஒரு பயம் உண்டாகும். அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நூதனமான வழிகளை நிறைய ஃபாலோ பண்ணி ஜனங்களை திருப்ப பார்க்குறாங்க. அதான் வசனம் சொல்லுது, மோசே நீ பேசு. அவன் சொல்றான், நீ பேசு, தயவு செஞ்சு நீ பேசு. ஏன்? கர்த்தர் பேசுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. கர்த்தர் ஓ மூலமா பேசுறாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா கர்த்தர் பேச வேண்டாம், நீ பேசு மோசே. ஏன்? அது பயங்கரமா இருக்கு, நீ கொஞ்சம் எங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு தான் நான் பேசினேன். ஏன்? இனிமேட்டு நீ பேசுறத அவன் நம்புவான். ஏன்னா இதுக்கு மேல நான் என்ன ஆரம்பிக்க போறேன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை ஆரம்பிக்க போகிறேன். கர்த்தர் கொடுக்கிறதான ஆழமான சத்தியங்கள் உன் சபையில ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நிறைய பேருக்கு என்னன்னா சபை ஸ்பிரிச்சுவலி வளரணும்னு ஆசை இருக்குது. அப்படியே ஆவியில வளரணும், ஜனங்க ஸ்பிரிச்சுவலி எழுந்து நிற்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க? ஆனா ஏன் அவங்க என்ன நினைக்கிறாங்க? எப்படி இவங்களை கொண்டாடுறது? ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, நம்ம வேணா ஒரு ஸ்பெஷலா இப்படி நடத்தலாம். அப்படி ஒண்ணுமே ஸ்பெஷல் வேண்டாம், நீங்க உள்ள இருந்துட்டு வாங்க. அதான் வசனம் சொல்லும், யோவான்ல ஆண்டவர் அழகா சொல்லுவாரு, நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். அதோட அர்த்தம் என்ன? நீ உள்ள போய் தேவ சமூகத்தில் ஒழுங்கா உட்காந்தீங்கன்னா வெளியே மேய்ச்சல் கரெக்டா நடக்கும். நீ உள்ள கரெக்டா மேய்ஞ்சினா வெளியே பலன் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம உள்ள உட்காரதே கிடையாது, தேவ சமூகத்தில் உட்காரதில்லை. நீ உட்கார்ந்து உன் மேல கர்த்தர் இருக்கிறார், உன் வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுன்னு தெரிஞ்சாலே போதும். ஆண்டவர் சொல்றாரு, அதை விசுவாசிக்க வைக்க வேண்டியது ஏன் வேலை. ஜனங்க உன்னை பார்த்து நம்ப வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. அது உன் வேலை கிடையாது. உன் வேலை என் கூட இருக்கிறது. மலை மேல ஏறி வா, யாரும் வர முடியாத இடத்துக்கு நீ வா. எவன் வந்தாலும் ஒரு இடத்துல செத்து போவான், அந்த இடத்துக்கு நீ வா. அப்ப ஜனங்களுக்கு தெரியும்,
நாங்க போக முடியாத இடத்துக்கு மோசே போகிறார். அதான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். உன் விசுவாசி போக முடியாத ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு நீ போகணும். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டே உன் விசுவாசியோட இருக்குன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் விசுவாசியோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் ஒரே ஸ்டாண்டர்டா இருக்குமானா எப்படி விசுவாசி கேட்பான்? யோசித்து பாருங்க. 10வது படிக்கிற பையனுக்கு இன்னொன்று 10வது படிக்கிறவங்களே பாடம் எடுத்தாங்கன்னா எப்படி பையன் உட்காந்து கேட்பான்? பாடம் எடுக்கிற டீச்சர் என்னவா இருக்கணும்? அவங்க பிஎட் முடிச்சிருக்கணும், அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்கணும். அப்பதான் அவன் உட்காந்து கேட்பான். அப்ப என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குது? மலைக்கு கீழே வந்தாலே செத்து போவான், ஆனா மலைக்கு மேல மோசே போறானே. கீழே ஒரு ரவுண்டு போட்டிருக்கிறாங்கப்பா எல்லை, அதை தொட்டாலே செத்துருவோம். இவன் மேகத்துக்குள்ள போறானே. இந்த சத்தத்தை கீழே இருந்து கேட்கும் போதே நம்ம செத்து போவோமே, இவன் மேல போய் கேட்டுட்டு வரானே. இவனுடைய சத்தம் தான் கர்த்தருடைய சத்தம் என்று ஜனங்கள் உன்னை விசுவாசிக்க தொடங்குவார்கள். அங்க வரணும், நீ அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வரணும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் வந்துச்சுன்னா கீழே இருக்கிற ஜனங்கள் உன் வார்த்தையை கேட்பார்கள், பயம் உண்டாகும். இன்னைக்கு ஏன் சபையினுடைய சத்தம் ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்கவில்லை? ஏன் ஊழியக்காரனுடைய சத்தம் ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்கவில்லை? எலியாவின் சத்தம் ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்கியது. எலிசாவின் சத்தம் பயத்தை உண்டாக்குது. வந்து ஒபேதியா சொல்றான், ஆண்டவனே நீ சொல்லிடுவ, நான் ராஜாட்ட போய் சொல்ல போவேன், அதுக்குள்ளே ஆண்டவன் வேற எங்கேயா கூட்டிட்டு போயிடுவாரு, நான் செத்து போவேன். ஏன்? எலியா மேல ஒரு பயம் இருக்கு, எலிசா மேல ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் சபையின் மேல வரணும். காரணம், என் நேசர் மலையின் மேல் குதித்து என் சபை என்னோடு கூட இருக்கிறார். என் நேசருடைய சத்தம் என்னோடு கூட இருக்கிறது.